அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சாத்வீக சமையல் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே முதல்ல ஒரு வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த முடக்கத்தான் தழை, அதாவது முடக்கத்தான் பச்சையிலன்னு தான் சொல்லணும். அந்த முடக்கத்தான் பச்சையிலையை பறிச்சுட்டு வந்து அரிசி கூட ஒன்று சேர்த்து மாவாக அரைச்சி நம்ம இட்லி தோசையும் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா முடக்கத்தான் தழையில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் தோசை தான் செஞ்சுருப்பாங்க. நாம் வந்து இதில் ஒரு வித்தியாசமாக இட்லியே செஞ்சுருக்கோம். அதாவது இட்லி வந்து பொசன்னு நல்லா பஞ்சு மாரி இருக்கும் இட்லியில். இதனுடைய இந்த விரிவாக அந்த வீடியோவை பாருங்கள். இதில் நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம்னா அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாத முடக்கத்தான் தழையை வந்து நம்ம எந்த அளவுக்கு வாரத்தில் 2 தடவை ஒரு தடவை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா கை கால் இந்த நம்ம அதாவது இந்த கையெல்லாம் எந்தெந்தெல்லாம் நம்ம முடக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த தழையினுடைய நன்மை சேர்ந்து கை கால் வலி வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இடத்துல பறிச்சது தான் இப்போ நமக்கு இது செய்யலாம். இதான் முடக்கத்தான் தழை. இது போல தான் ஆயணும். பொன்மணி ரேஷன் அரிசி தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கும். ஏன்னா பொறன்னு இருக்குது. ஏன்னா நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து தான் அரைச்சி போட போகிறோம். அதனால் இந்த பொறன்னு இருக்கிற பதத்தில் தான் இந்த தழையை வந்து அள்ளி வச்சு இது கூட அரைக்கணும். பாருங்கள், 2 ஈடு இந்த தழையை இந்த மாவு கூட ஒன்றாவே சேர்த்துடணும். இப்போ தான் தப்பாக சாப்பிட்றோம். உளுந்துக்கு பதிலாக இதை சேர்த்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லது தெரியுமா? இதில் உளுத்தமாவையே சேர்க்க மாட்டோம். மாவு வந்து பார்த்துக்குங்க, தழையும் மாவும் எந்த அளவுக்கு அரிசி மாவும் தழையும் அப்படி உளுத்த மாவு தோக்கடிக்கும் பாருங்க. உளுத்த மாவுலாம் அதில் சேர்க்கறது கிடையாது. மாவு மஞ்சள் வச்சுக்கலாம். ரெண்டாவது ஈடு அரைச்சாச்சு. அம்மாடி, இதில் கொஞ்சம் தழை கம்மி, ஏன்னா அதில் அதிகமாக இருக்குல்ல, 2 ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். kuna na sacho kuna malai pamoja
தேவையான அளவுக்கு கல் உப்பு பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா உப்பு போட்டு கரைச்சி வச்சா தான் நமக்கு புளிக்கும் மாவு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கரைச்சி வச்சுருவோம். இதில் வந்து இப்போ பாருங்கள், முடக்கத்தான் தழையும் நம்ம ரேஷன் அரிசியும் ரெண்டும் சேர்த்து மாவாக அரைச்சிட்டோம். இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று, ஒரே ஒரு புடி உளுத்த மாவு கூட சேர்க்கல. நாங்கள் இந்த உளுத்த மாவே சேர்க்காத தான் இட்லியும் சுட போகிறோம், தோசையும் சுட போகிறோம். பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டோம். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம். இந்த மாவு எவ்வளோ நேரம் புளிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உளுத்த மாவும் அரிசி உளுந்தும் அரிசியும் சேர்த்து அரைக்கிற மாவு வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் புளிச்சிடும். ஆனால் இப்போ இந்த தழையோடு சேர்த்து அரைச்சிருக்கும் போது, அதாவது முடக்கத்தான் தழையோடு சேர்த்து அரைச்சிருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இதில் உளுந்து கலக்காததால் 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த மாவு புளிக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி காலையில் அரைச்சி நம்ம கரைச்சி வச்சோன்னாக்கா மறுநாள் காலையில் தான் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது, அப்படியே ஓப்பனில் வச்சுருங்க. அது அழகாக புளிச்சு வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. தோசை நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பாருங்கள், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான முடக்கட்டான் தோசை தயாராகிட்டுது. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது இட்லி சுட்டரலாம் பாருங்கள். அது மாட ஓடலாம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாத்வீக சமையல் பார்க்கும் அனைவருக்கும் நன்றி.